கடந்த 2000ஆம் ஆண்டு பாலஸ்தீன நகரமான ரமல்லாவில் 2 இஸ்ரேல் வீரர்கள் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் இஸ்ரேல் இப்போது பழி வாங்கியுள்ளது. இஸ்ரேல் வீரர்களை கொன்ற அஜில் சல்ஹா என்பவர் வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் சுமார் 24 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவத்திற்கு இஸ்ரேல் பழி வாங்கியுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றம் நாளுக்கு நாள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ஹமாஸ் மற்றும் ஹெஸ்புல்லாவை குறிவைத்து இஸ்ரேல் தனது தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. குறிப்பாக காசா மற்றும் லெபனானில் பல்வேறு இலக்குகளை குறிவைத்து இஸ்ரேல் தனது வான்வழி தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது. இதற்கிடையே காசாவில் நடந்த வான்வழி தாக்குதலில் அஜில் சல்ஹா என்பவர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்தன. கடந்த 2000ஆம் ஆண்டு பாலஸ்தீன இயக்கத்தினர் தீவிரமடைந்தபோது இவர் பாலஸ்தீன நகரமான ரமல்லாவில் வைத்து 2 இஸ்ரேல் வீரர்களை கொன்றார். அது அப்போது மிகப்பெரிய அளவில் பேசுபொருளானது. இதற்கிடையே சுமார் 24 ஆண்டுகளுக்கு பிறகு அவரை கொன்று இஸ்ரேல் பழி தீர்த்துள்ளது. இது இஸ்ரேல் பாதுகாப்பு படை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கடந்த 2000ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் மத்திய காசாவில் அரங்கேறிய ரமல்லா படுகொலையில் ஈடுபட்ட பயங்கரவாதி அஜீஸ் சல்ஹா என்பவரை ஒழித்துவிட்டோம். 2000ஆம் ஆண்டு ரமல்லா நகரில் சார்ஜென்ட் யோசப் அவ்ரஹாமி மற்றும் கார்போரல் வாட்டம் நோர்ச்சி ஆகியோர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டனர். கொலைக்கு பின்னர் ரத்தம் படிந்த கைகளோடு அஜீஸ் சல்ஹா போட்டோ எடுத்தார். சல்ஹா தொடர்ந்து ஹமாஸ் பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்தார் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இஸ்ரேல் குறிப்பிட்ட இந்த படுகொலை சம்பவம் கடந்த 2000ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் பாலஸ்தீனிய எழுச்சி என்று சொல்லப்படும் போராட்டம் தொடங்கிய சமயத்தில் நடந்தது. அப்போது யோசப் அப்ரஹாமி மற்றும் வாடும் நார்ஜிக் ஆகிய இஸ்ரேல் வீரர்கள் தவறுதலாக ரமல்லா நகருக்குள் நுழைந்துவிட்டனர். இதையடுத்து அவர்களின் பாதுகாப்பிற்காக உள்ளூர் அதிகாரிகள் அவர்களை கைது செய்து பாதுகாப்பான இடத்தில் வைத்திருந்தனர். இருப்பினும் இஸ்ரேல் உளவாளிகளின் கைது செய்யப்பட்டுள்ளதாக வதந்திகள் பரவவே சுமார் 1000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் அங்கு திரண்டனர். உள்ளே புகுந்த பாலஸ்தீனர்கள் இஸ்ரேல் வீரர்களை மிருகத்தனமாக தாக்கி கொலை செய்தனர். அவர்களின் உடல்களும் சிதைக்கப்பட்டன. அப்போது ரத்தம் படிந்த கைகளோடு எடுக்கப்பட்ட சல்ஹா போட்டோ சர்வதேச அளவில் பரபரப்பை கிளப்பியது. அப்போது வன்முறை எந்த அளவுக்கு தீவிரமாக இருந்தது என்பதை காட்டுவதாக அந்த போட்டோ இருந்தது. அப்போதே இஸ்ரேல் படைகள் சல்ஹாவை கைது செய்தது. அவருக்கு சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது. சுமார் 7 ஆண்டுகள் வரை அவர் சிறையில்தான் இருந்தார். இருப்பினும் அப்போது இஸ்ரேல் வீரர் ஒருவரை ஹமாஸ் சிறை பிடித்த நிலையில் சல்ஹா விடுவிக்கப்பட்டார். இந்த சம்பவத்தில் மற்றொரு முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் நாசர் அபு ஹமீத் டிசம்பர் 2022இல் புற்றுநோயால் உயிரிழந்தார். இந்த சூழலில்தான் இப்போது சல்ஹா கொலை செய்யப்பட்டுள்ளார். அதே நேரம் சல்ஹாவை குறிவைத்து இந்த தாக்குதல் நடந்ததா இல்லை பரந்த ராணுவ நடவடிக்கையில் அவர் உயிரிழந்தாரா என்பது குறித்து இஸ்ரேல் தெளிவுபடுத்தவில்லை.